இந்த வீடியோல நம்ம கர்ணன் சீரியலோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கர்ணனையும் சோனிதரையும் நம்ம அதிரதரும் அவங்க மனைவியும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப மகிழ்ச்சியா வளர்க்குறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஒரு நாள் நம்ம அதிரதரை பாக்குறதுக்காண்டி சில அரசு அதிகாரிகள் வராங்க. அவங்க வந்து நம்ம அதிரதரே நீங்க ஒரு குழந்தைய ஆத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அப்படி ஆத்துல இருந்து காப்பாத்தின குழந்தைய நீங்க அனாதை இல்லத்திலே சேர்த்திருக்கணும். அப்படி இல்லாம உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையை வளர்க்கறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு நம்ம அதிரதர்கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்ததும் நம்ம அதிரதரோட மனைவி அதிரதர்கிட்ட வந்து என்னங்க சொல்றாங்க அவங்க, நீங்க ஏதோ ஆத்துல இருந்து ஒரு அனாதை குழந்தையை காப்பதான் சொல்றாங்க, உண்மையா என்னாச்சு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அதிரதர் இல்லையே, நான் அப்படி எந்த குழந்தையும் காப்பாத்தல, ஆத்துல இருந்து நான் என்னையை காப்பாத்துறதுக்குதான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க நான் ஒரு குழந்தையை காப்பாத்துறதா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல ராதா அப்படின்னு தன் மனைவி கிட்ட நம்ம அதிரதர் சொல்றாரு. உடனே அந்த ஊர்ல இருக்க மத்தவங்களாம் நம்ம அதிரதர்கிட்ட அனாதை குழந்தைகளை தனக்கு சொந்தமாக்கிறது சட்டப்படி குற்றம், நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்ல நம்ம அதிரதரோ இல்லையே, அது ரெண்டுமே எனக்கு பிறந்த என் குழந்தைய, அவங்க அனாதைகள் கிடையாது அப்படின்னு வாதாடுறாரு. நம்ம அதிரதரோட மனைவி சொல்றாங்க, இவரு நம்ம அரசரோட ரத சாரதி, இவரு தப்பு பண்ண மாட்டார், அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா அரசர் இவரை வேலையிலேயே வச்சிருக்க மாட்டார், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவளும் ஒரு பக்கம் வாதாடிக்கிட்டு இருக்கா. அப்ப பொதுமக்கள் சொல்றாங்க, சரி நம்ம மருத்துவ வச்சியே கேட்போம், உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தையா இல்ல ஒரு குழந்தை தானு நம்ம மருத்துவ வச்சு சொல்லிடுவாங்க, வர சொல்லுங்க நம்ம மருத்துவ வச்சு அப்படின்ட்டு கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கத்துறான். நம்ம மருத்துவ வச்சியும் உடனே அந்த கூட்டத்துக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, நான் ராதாக்கு ஒரு குழந்தைக்கு தான் பிரசவம் பார்த்தேன், ஆனா நான் உள்ள வரும்போதே நம்ம அதிரதர் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை தான் இது அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு குழந்தையே கொடுத்தாரு. ஆனா அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும், அதை நான் அப்பா அவர்கிட்ட சொல்லல. இப்போ உங்க எல்லாத்தையும் சொல்றேன், ராதாக்கு பிறந்தது ஒரு குழந்தையாத்தான் இருக்கும், ரெட்டை குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம அந்த மருத்துவ வச்சு சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம அரசு அதிகாரிகள், அப்படின்னா இந்த குழந்தை ஒரு அனாதை தான், இதை நம்ம அதிரதர் ஆத்துல தான் காப்பாத்திருக்காரு, இதை நம்ம அரசிடமே ஒப்படைச்சிரும், அனாதை குழந்தைகளோட ஆசிரமத்துல இதை சேர்த்துரும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய நம்ம அதிரதரோட மனைவி ராதாட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. நம்ம அதிரதரோட மனைவியோ ரொம்பவே கத்துறாங்க, அது ஏன் குழந்தை தான், அது ஏன் குழந்தை, தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க, தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க, கொண்டு போகாதீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ராதா ரொம்பவே கத்துறாங்க. அதிரதர் என்ன பண்றதுன்னே தெரியாம திருதுன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதிரதர் சொல்றாரு, இந்த குழந்தை ராதா பெத்தது இல்லை, ஆனா இது ஏன் குழந்தை தான் அப்படின்னு இந்த கூட்டத்துல சொல்றாரு. இவன் பிறக்கும்போது இவங்க அம்மா இறந்துட்டாங்க, என்னால இவனை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு நம்ம அதிரதர் சொல்றாரு. அதுக்கு ஊர்ல இருக்க மக்கள்லாம், அது சரி இவன் எப்படி ஓ மகனானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அதிரதர், இவனோட தாய் என்னோட மனைவி, அதாவது என்னோட இரண்டாவது மனைவி ஆவாள் அப்படின்னு கூட்டத்துல எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம அதிரதரோட மனைவி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த கூட்டமும் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், எல்லா உண்மையும் நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு, இது அதிரதரோட குழந்தை தான், வாங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அதிரதரோட மனைவியோ, எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, நம்ம கல்யாணம் பண்ண பெரிய எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆனா அதையும் மீறி எப்படி எனக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம கர்ணரை ரோட்லயே வச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு துரோகம் பண்ணதான் ஞாபகம் வரும், அதனால இந்த குழந்தைய இனிமே நான் வளர்க்க மாட்டேன், இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம கர்ணனை தன் வீட்டு வாசலையே வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம கர்ணனை பாத்தீங்களா, உண்மையிலேயே ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மம் தான் இந்த மகாபாரதத்துல. பெற்ற தாய் அவனை ஆத்துல விட்டு எறிஞ்சிட்டா, வளர்ப்பான்னு நினைச்சா அவளும் ரோட்ல போட்டு போயிட்டா, பாவம் இந்த குழந்தை நீ என்ன செய்ய போதோ வாங்க பார்க்கலாம். அந்த குழந்தை பசியில ரொம்பவே அழுகுது. ஆனா நம்ம அதிரதரோட மனைவி அந்த குழந்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். தனக்கு பிறந்த சோனிதரை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு அவனுக்கு பால் ஊட்டி அவனை மட்டுமே இருக்கா. நம்ம அதிரதர் எவ்வளவோ கெஞ்சுறாரு, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, நான் பண்ண தப்புக்கு எதுக்காண்டி இந்த குழந்தைய தண்டிக்கிற அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்த்தோம். நம்ம ராதா கேட்கல. உடனே இவரே அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. நம்ம கர்ணனுக்கும் இப்ப வயசு 9 ஆயிடுச்சு, குருகுலத்துக்கு போற வயசாயிடுச்சு. நம்ம கர்ணன் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சூரிய தேவனோட ஒரு போட்டி வைக்கிறாரு. சூரிய ஒளி தன்னை படுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஓடிடணும், அந்த மலைச்சரிவுல இருந்து அப்படியே சரிஞ்சு ஓடி வந்துடும் சூரியன் கூட ஒரு போட்டி வைக்கிறாரு. இவரும் சூரிய ஒளி தன் மேல படாம ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம கர்ணனோட தம்பி ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காண்டி தன் அண்ணனை கூப்பிட்டு கத்துறான். இதனால கர்ணன் ஓடிக்கு இருந்தவன் நிக்கிறான். சூரிய ஒளி நம்ம கர்ணனை பிடிச்சது. கர்ணன் சொல்றான், சூரிய தேவரே இன்னைக்கு என் தம்பியால நீங்க ஜெயிச்சிட்டீங்க, போங்க, என் தம்பி எதுக்கோ என்னை கூப்பிடுறான், நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம கர்ணன் அப்படியே அவன் தம்பியை பாக்குறதுக்காண்டி போறாரு. அவன் தம்பி மலை உச்சி நின்றுகிட்டு ஒரு ஆபத்துல தன் அண்ணனை கூப்பிடுறான்.
மலை உச்சியில இருந்து கை பிடிக்க முடியாம கீழே உள்ள போகிறான். அப்ப நம்ம கர்ணன் கரெக்டா தன் தம்பிய காப்பாத்திறாரு. கர்ணன் தன்னோட தாய்க்காண்டி மலை மேல இருந்து ஒரு பெரிய கல்லை எடுப்பார். அம்மா இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அந்த கல்லை தன்னோட பாக்கெட்ல சேமிச்சு. இப்ப 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. 2 பேரும் லேட்டா பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம சோனிதர் கர்ணன் கையில ஒரு பெரிய மாணிக்க கல் இருக்கதை அவங்க அம்மாட்ட காமிச்சு, அம்மா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மாணிக்கல் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு காமிக்கிறான். ஆனா இன்னுமே ராதா கர்ணனை ஏத்துக்கல போல. அவனை பார்த்தாலே ரொம்பவே அவனை ரொம்ப கோவமா பார்த்துட்டு சோனிதரை மட்டும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம கர்ணர் நம்ம அம்மா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஏக்கமா பாக்குறான். ஆனா அவன் பக்கம் ராதா திரும்பி கூட பார்க்கல. வீட்டுக்கு போனோன்னா ஒரு விருந்தாளியும் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம அதிரதரோட அண்ணன் வந்திருக்காரு. இந்த குழந்தைகளும் அவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் பயப்படுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதிரதரோட மனைவி ராதா தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. அதை நம்ம ஏக்கமா நம்ம கர்ணன் பாக்குறாரு. நம்ம தாய் நமக்கும் சோறு ஊட்ட மாட்டாளா, அவ கையால ஒரு வாய் சோறு நம்ம சாப்பிட மாட்டோமான்னு அந்த பையன் ஏங்குறத நம்ம அதிரதரோட அண்ணன் பாக்குறாரு. ஏன் நீ மட்டும் உங்க அம்மாட்ட போய் சாப்பிடாம தனியா நிக்கிற, போ உங்க அம்மாட்ட போய் சாப்பிடு, நான் சொன்னேன் என்னோட கட்டளை அப்படின்னு சொல்லு போ அப்படின்னு நம்ம அதிரதரோட அண்ணனும் நம்ம கர்ணன்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. கர்ணன் ஆசையா அவங்க அம்மாட்ட சாப்பிடலான்ட்டு போய், அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லி பெரியப்பா சொன்னாங்க, தயவுசெய்து எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு நம்ம கர்ணர் சொல்றாரு. இதை பார்த்த நம்ம ராதா ரொம்ப கோவமா சோறை வச்சு உள்ள போயிடுறாங்க. கர்ணனும் ரொம்பவே சோகமா இதை பாக்குறான். சோனும் இது வரைக்கும் தானா சாப்பாடு சாப்பிட்டது இல்ல. அம்மா போனதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம ரொம்பவே தடுமாறு. அப்ப நம்ம கர்ணன் தான் அவனுக்கும் சோறு ஊட்டி விடுறாரு. அவங்க அம்மா பிசைஞ்சு வச்ச ஒரு பெருக்க சோறை வேகமா ஓடி போய் நம்ம கர்ணன் சாப்பிடுறாரு. தாய் பாஸ்க்காக ரொம்பவே ஏங்குறாரு. பாவம் அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம அதிரதர் வாங்க பெரியப்பாவுக்கு ஊருத்தி காமிங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் ரொம்பவே ஜாலியா அவங்க பெரியப்பாவை கூட்டிட்டு குதிரையில போறாங்க. அவங்க பெரியப்பா சொல்றாரு, உங்களுக்கு தெய்வீகம்னு என்ன தெரியுமா, தெய்வீக சக்தி படைத்த ஏதாவது ஒரு பொருளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கர்ணர்ட்டையும் சோனுட்டையும் நம்ம பெரியப்பா கேட்கிறாரு. நம்ம சோனு சொல்றான், நம்ம கர்ணரன்னா ஒரு பெரிய மாணிக்க கல் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா பெரியப்பா எங்க காமி பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. கர்ணனும் அந்த மாணிக்க கல்லை எடுத்து பெரியப்பா கிட்ட காமிக்கிறான். பெரியப்பா பார்த்துட்டு, இது விலை உயர்ந்ததுதான், ஆனா தெய்வீக சக்தி வாய்ந்தது இல்ல, என்கிட்ட தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கு, அதை வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ள கூட்டு போறாரு. கூட்டு போயிறான். கூட்டு போனா அங்க ஒரு துணியால மூடப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. ரொம்பவே அழுக்கடைஞ்சு போய் தூசியா இருக்கு. அந்த துணியை விலைக்கு பெரியப்பா காமிக்கிறாரு. பாத்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த தெய்வீக பொருள் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு சோனுவும் கர்ணனும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு தேர் ரொம்பவே உடைஞ்சு போய் பழுதடைஞ்சு போய் சக்கரம்லாம் எங்கிட்ட போய் கிடக்கு, இதுதான் தெய்வீக பொருளா அப்படின்னு 2 பேரும் சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம பெரியப்பா சொல்றாரு, இத உங்களோட சத்திரிய நண்பர்கள் இருந்தா அவங்கள இங்க வர சொல்லுங்க, அவங்களுக்கு நான் இதோட தெய்வீக சக்தி என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சோனுவும் கர்ணனும் போய் அவங்களோட சத்திரிய நண்பர்களையும் அப்பாக்களையும் அம்மாவையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு நைட்ல வராங்க. நைட்ல பாத்தீங்கன்னா அந்த தேர் ரொம்பவே ஜொலிப்பா இருக்கு. இது காலையில பார்த்த தேர் மாதிரியே இல்லையேன்னு எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க. அந்த தேரோட மகிமையை பத்தி பெரியப்பா எல்லாத்தையும் விலைக்கு இருக்காரு. அப்ப 2 சின்ன பசங்க தேர்ல ஏறிறாங்க. தேர்ல ஏறி நட்சத்திரம் மாதிரி ஒரு சிம்பல் அந்த தேர்ல இருக்கு, அதை அவங்க பிடிக்க போறாங்க. நம்ம பெரியப்பா சொல்றாரு, இது சிவ கணங்களால பாதுகாக்கப்படுற ஒரு தேர், அதனால இந்த தேர்ல யாரும் ஏறக்கூடாதுன்னு இந்த பக்கம் தீம் சொல்லிட்டு இருக்கும் போதே 2 பசங்க ஏறி அந்த தேர்ல இருக்க நட்சத்திர சிம்பலை தொட்டுறாங்க. நம்ம பெரியப்பா பார்த்து தயவு செய்து தொட்டுறாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே அதை தொட்டுறாங்க. அப்படி அவங்க தொட்டோன்னா அந்த தேர் வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. இந்த எல்லாரும் பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. அந்த எல்லாரும் அந்த தேரை நிப்பாட்டி அந்த குழந்தையை காப்பாத்தலான்னு பின்னாடியே ஓடிட்டு போறாங்க. ஆனா அந்த தேர் ரொம்பவுமே வேகமா ஓடுது. இதை பார்த்த நம்ம கர்ணன் அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே வேகமா அந்த தேரை துரத்திக்கிட்டு போறாரு. அடுத்து என்னாச்சு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.